ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப வருஷமா, ரொம்ப காலமா, அதாவது ரொம்ப வருஷமான்னு சொல்றது, இந்த நிலா, அதாவது நிலா வந்து கயலோட சிஸ்டரா வந்து நடிக்க ஆரம்பிச்சே கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இவங்களோட கேரக்டர் பண்ணாங்க இல்லையா? அந்த ஒரு பெர்சன் வந்து கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேல பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். சீரியல் ஆரம்பிச்சப்ப தேவி கேரக்டர் வந்து பிரெக்னன்சி அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஃபைனலா தேவி கேரக்டர் வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிற மாரியான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்துருச்சு. அ குழந்தையும் நம்மளுக்கு காமிச்சுட்டாங்க. எஸ், அந்த குட்டி பாப்பா வந்து நடிக்க வந்தாச்சு. புது மெம்பர் அப்படின்ட்டு கயல் சீரியல்ல அப்படின்ட்டு அ ஒரு பிக் வந்து ஷேர் ஆயிருந்தது. இந்த பேபி தான். பையனா பொண்ணான்னு தெரியல. பையன் மாரியே இருக்கு பார்க்கறதுக்கு. அப்கமிங் சீரியல்ல சொன்னா தான் தெரியும் என்ன அப்டின்ட்டு. ஆனா தேவிக்கு குழந்தை ஃபைனலா பொறந்துருச்சு. எத்தன வருஷம் ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 3 வருஷம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லியே சீரியல வந்து கொண்டு போயிட்டுருந்தாங்க. இழுக்க வேண்டியது தான். ஓரளவுக்கு இழுக்கலாம். ஆனா வருஷக்கணக்குல இப்படியெல்லாம் இழுக்கவே கூடாதுங்க. ரொம்ப மோசமா போயிட்டுருக்கு சீரியல். இப்ப பாருங்களேன், அ தேவிக்கு டெலிவரி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டாங்க. அதில என்னென்னலாம் பிரச்சனைய குடுக்க முடியுமோ, அதெல்லாம் பிரச்சனைய குடுத்து, டெலிவரிங்க இதில கூடமா இப்படி சீன இழுப்பீங்க? இந்த டெலிவரி ட்ராக் கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் போகும் போல இருக்கு. அப்கமிங் தேவிக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க. அதுதான் இன்ஃபர்மேஷன். ஹேப்பியா நீங்க எல்லாம்? ஒரு வழியா இந்த ஸ்டோரிக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு.